ஓகே, ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் 2/5 ஹோல் பவர் 4 இன்ட்டு 5/2 ஹோல் பவர் -2. இப்போ என்ன பண்ணலான்னா, அது ஹோல் பவராக இருக்கனால இந்த 4 2க்கும் வரும் 5க்கும் வரும், இந்த -2 5க்கும் வரும் 2க்கும் வரும். அந்த மாதிரி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 4 ரெண்டுக்குமே கொடுங்க. 2/4/5/4 கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அந்த -2 வந்து ரெண்டுக்குமே கொடுங்க. 5க்கும் வரும், கீழே இருக்கிற 2க்கும் -2 வரும். சரி, இது ப்ராப்ளம் இல்லைல்ல, இது ஃபுல்லாமே பவர் வந்து ப்ளஸில் தான் இருக்குது, அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது வந்து பவர் நெகட்டிவ் இருக்கிறதுனால இது வந்து 5/2 வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 2/5 வருமா? அப்புறம் எல்லாம் பவரில் இருக்கிறதுல அப்படி என்னவாயிரும்? ப்ளஸில் ஆயிரும். ஒன்றுமே இல்லை, இந்த 5/2 நான் அந்த பவர் மைனஸில் இருக்கிறத ப்ளஸில் மாற்றுறதுக்காக இது ரெசிப்ரோக்கலாக மாற்றிருக்கேன். 5/2 வந்து 2/5 ரெசிப்ரோக்கலாக மாறப்போ இந்த 5 கீழே வந்துச்சுன்னா இது +2 ஆயிரும். இந்த 2 மேலே போயிருப்போ இந்த -2 +2 ஆயிரும். சரி, இப்போ பாருங்களேன், இப்போ என்ன ஃபார்முலா பிரகாரம் இருக்குன்னு பாருங்கள். இது பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, இடையில இன்ட்டு சைன் இருக்குது. கீழேயும் பாருங்கள், பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, பவர் என்ன? ஓகேவா? ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதலாம்னா 2/4 இன்ட்டு 2/2 டிவைடட் பை 5/4 இன்ட்டு 5/2ன்னு எழுதலாம். இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்? இது பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை ஆட் பண்ண அப்படின்னா என்ன வரும்? 2/4 + 2ன்னு வரும். கீழே அதே மாதிரி பேஸ் ஈக்குவலாக இருக்குது 5, மிடில் வந்து மல்டிபிள் சைன் இருக்குது, பவர் ஆட் பண்ணணும். அங்கே என்ன வருது? 4 + 2 தான் வருது. அப்போ நான் 2 பவர் என்ன வருது? 4 + 2 6 வரும். இங்கே என்ன வரும்? 5 அப்படியே எழுதிக்கோங்க, 4 + 2 அதே 6 வரும். இப்போ எல்லாமே பவர் என்னவா சேஞ்ச் பண்ணிட்டோம்? ப்ளஸ்ஸாக மாற்றியாச்சு. இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 2வை 6 டைம் போடணும். 2 × 2 × 2 × 2 × 2 × 2 6 டைம் போட்டாச்சு. அதே மாதிரி 5ஐயும் 6 டைம் போடணும். 6 டைம் போடுங்க. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64 வருது. ஓகே, இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 5 5s are 25, 25 5s are 125 வரும். இங்கே 125 வரும். இது ரெண்டும் என்ன பண்ணணும்? நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு சம்மில் சொல்லியிருப்பேன், இந்த 5 5ல் முடிஞ்சு ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கணும். ரெண்டுமே 5 5ல் முடிஞ்சுன்னா ஈஸியாக மல்டிபிள் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 125 125 எப்படி மல்டிபிள் பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், 125 125 நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த 5 5s are என்ன பண்ணிக்கலாம்? அப்படி 25 எழுதிக்கலாம். இதோட 1 ஆட் பண்ணுங்கள். 12ஓட என்ன ஆட் பண்ணால் 13ஆ? அந்த 13ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 13ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணால் 6 2 3 1. அப்போனா இங்கே என்ன வரும்னா இதுதான் ஆன்சர். அப்போனா 5ஐ 6 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். அதாவது இது 2 2s are 4, 4 2s are 8. இப்போ இங்கே 8 வரும், இங்கேயும் வந்து 8 8 8 64. இப்போ இது 3 மல்டிபிள் பண்ணால் 125 வருது, இங்கே 125. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தட் என்னென்னா 5 5s are 25 அப்படியே போட்டிருக்குங்க. மேலே இருக்க 12ஓட 1 ஆட் பண்ணால் 13, அந்த 13ஐயும் இதையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 156 வருது. அப்போனா இது ஃபுல் ஆன்சர் என்ன வருது? 15,625. அவ்வளோ, அது அந்த சம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கணும். 5ல் முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இதில் வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இதே மாதிரி இந்த -2 என்ன பண்ணலாம்? ரெண்டு நம்பருக்குமே கொடுக்கணும். ஸோ 4 -2 by 5 -2 இந்த டிவைட் அப்படியே ரைட் பண்ணுங்கள். இதே மாதிரி 4 -3 by 5 -3. ஓகேவா? இப்போ வந்து இதை ரெசிப்ரோக்கலாக மாத்திரம் பவரை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக 4/5 நான் என்னவா எழுதிக்கிறேன்? 5 5 4 எழுதிக்கிட்டோம்னா மற்றதில் பவரில் ப்ளஸ் ஆகிக்கும். ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டு நீங்கள் ப்ளஸ் சைன் எழுதிக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டில் இருக்க டிவைட் சைன். இது அதே மாதிரி ரெசிப்ரோக்கலாக மாற்றுங்க. 4/5 என்னமோ வந்துடும், 5/4 வந்துடும். அந்த பவர் வந்து ப்ளஸில் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து அப்படி சேர்த்து எழுதுங்க. இல்லை டிவைடில் இருக்கா? ரெண்டும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது, சேர்த்து எழுதுங்க. 5² டிவைட் 5/3. அதே மாதிரி கீழே ரெண்டுமே பேஸ் ஈக்குவலாக இருக்குது. 4² டிவைட் 4/3. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம். a/m டிவைட் a/n ஈக்குவல் டு a/m - n. பேஸ் ஈக்குவலாக இருந்தால் டிவைடில் மைனஸ் பண்ணணுமா?
ஒரு பேஸ் மட்டும் எழுதிட்டு பவர் என்ன இருக்குது 2 மைனஸ் 3. அதே மாதிரி கீழே டிவைடில் தானே இருக்குது, பேஸ் ஈக்குவலாக இருக்குது 4 போட்டுக்கு பவர் மட்டும் மைனஸ் பண்ணுங்கள் 2 மைனஸ் 3. இப்போ இந்த பேஸ் எழுதிட்டு இப்போ மைனஸ் பண்ணோம்னா 3ல் மைனஸ் பண்ணால் 2 மைனஸ் பண்ணால் 1 வரும். பெரிய நம்பர்லேருந்து மைனஸ் இருக்கிறனால -1 வரும். இப்போ அதே மாதிரி பேஸ் எழுதிக்கோங்க. மைனஸ் பண்ணால் 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1 வரும். பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது. இப்போ பாருங்கள் ரெண்டுமே பேஸ் 5/4 இருக்குது. ஆனால் பவர் வந்து மைனஸில் இருக்குது. அதனால் ரெசிப்ரோக்கில் மாத்திர ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 4/5 ஆயிரும். பவர் +1 ஆயிரும். இப்போ 4 பவர் 1ன்னா ஆன்சர் என்ன வரும் 4 தான் வரும். 5 பவர் 1ன்னா ஆன்சர் 5 தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 4/5. ஓகேவா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. டிவைடாக இருந்துச்சுன்னா பவரை மைனஸ் பண்ணணும், பேஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் சம் பாருங்கள். இப்போ 2 பவர் 7 இன்ட்டு 1/2 ஹோல் பவர் -3 இருக்கா. இப்போ இங்கே கொஸ்டினில் எதுவுமே இல்லை, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இந்த 2 பவர் 7/1 ரைட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு இந்த -3 ரெண்டுக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். அப்புறம் 1 பவர் -3 ஆயிரும். இங்கே 2 பவர் -3 ஆயிரும். இது ப்ராக்கெட் இருக்கிறதுனால இது 1க்கும் -3 வரும், 2க்கும் -3 வரும். நெக்ஸ்ட்டு 2 பவர் 7/1 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இன்ட்டு இது பவரில் மைனஸ் இருக்கா, அதனால் ரெசிப்ரோக்கில் மாற்றிக்கலாம். 1/2 என்னவாயிரும் 2/1. ரெசிப்ரோக்கில் மாற்றிட்டா பவரில் என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸில் நம்ம எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். பேஸ் ஈக்குவலாக இருக்கா, பவர் ஆட் பண்ணணும்ல. இப்போ எப்படி எழுதலாம் 2 பவர் 7 இன்ட்டு 2 பவர் 3/1 இன்ட்டு 1 பவர் 3. இப்போ என்னது பேஸ் ஈக்குவலாக வந்து ஒரு பேஸ் எழுதிக்கிற பவரை மட்டும் ப்ளஸ் போட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன வரும், இங்கே மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 பவர் 1 + 3. அப்போ என்ன வரும் 2 பவர் ஆட் பண்ண 10 வரும். இங்கே 1 பவர் 4 வரும். 2 பவர் 10 அப்படியே எழுச்சிக்கோங்க. 1 பவரில் எதாக இருந்தாலும் ஆன்சர் 1 தான் வரும். சரியா, இப்போ ஆன்சர் என்ன வருது 2 பவர் 10 வருது. இது என்ன பண்ணணும் 2வை 10 டைம் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண 2வை 10 டைம்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32. இது ஃபுல்லாக என்ன வருது 32 வரும். அப்போ இந்த 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் அதே 32 தானே வரும். சரி, இப்போ 32 மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 32 32 2 2s are 4 6 6 9. ஸோ 4 12 10. ஸோ ஆன்சர் இஸ் நம்மளுக்கு என்ன வருது 1024 வருது. ஓகேவா, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். தேங்க்யூ.